ஹalleluya. ஆமென். கர்த்தரையே சேவிப்போம். என் குடும்பமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஆமென். என் குடும்பமா உட்கார்ந்து ஜெபிப்போம். ஆமென். என் குடும்பமா அற்புதம் செய்வோம் கர்த்தருக்காக. ஆமென். ஹalleluya. ஆமென். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். எல்லாருக்கும் முன்பாக ஒருத்தர் கூட விட மாட்டாங்க. கேவலப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும், அத்தனை பேரை நிக்க வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர். ஹalleluya. ஆமென். என்னாமல் தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பார்சத்தில் வீற்றி இருக்கிறார். சிலுவையை சகித்து பாடு அவருக்கு. ஆமென். blessing உனக்கு. ஆமென். ஹalleluya. அவருக்கு எல்லா அடியும் அவர் வாங்கிட்டாரு. நீ சுகமா இருக்கணும்ங்கிறது, நீ சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது. இப்படி ஒரு கடவுள் இந்த உலகத்துல ஆமென் எங்கேயுமே காண முடியும். ஆமென். ஒரு ஆளுக்காக நீங்க ஒரு ஆள் தானே வச்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் தான். நீங்க உட்கார்ந்து தனித்தனியான ஒவ்வொரு ஆளும் அந்த ஒவ்வொரு ஆளுக்காகவும் ஆட்கள் அடிபட்டு. ஆமென். அடிபட்டு அந்த கிரீடத்தை உனக்கு கொடுக்கிற ராஜாங்க அந்த கிரீடத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக அடிபட்டா, நொறுக்கப்பட்டார். ஆமென். அப்படியே கண்ணத்துல அறையிற காரி துப்புறாங்க இயேசு. அப்படியே அவரை நினைச்சான்னா ஆமென் உட்கார்றதுக்கு பல தங்க சேர்கள் இருக்கு. அவர் நடக்கிறாங்க. ஆமென். அந்த ரோட தங்கங்க. ராஜா கூட ஆமென் கழுத்துல போட்டுக்கிற தங்கம் 2 செயின் 3 செயின். ஆமென். உடம்பு ஃபுல்லு போட்டாலும் கொஞ்சம் தங்கம் தான் போட முடியும். அவர் ரோட தங்கத்துல போட்டு வச்சிருக்காங்க. உனக்காக நீ அங்க வரணும்னு கேட்க. ஆமென். ஹalleluya. அதான் அந்த அவமானத்தை அப்படியே பொறுத்துக்கிட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுட்டு. ஹalleluya. தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பார்சத்தில் வீற்றி இருக்கிறார். ஹalleluya. ஆமென். அதனால் 28வது வசனம் அதிலே ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய. ஆமென். நம்மளுக்காக கட்டப்பட்ட வீடு, பரலோகத்தில் கட்டப்பட்ட வீடு, மணல்ல செங்கல்ல ஜல்லியில மேஸ்திரியை வச்சு இல்ல, பத்தனாரம் வச்சு இல்ல, ஆமென் மிதியை வச்சு இல்ல. ஆமென். அங்கே கட்டப்பட்டிருக்கிற வீடு அசையாத வீடு. இந்த உலகத்தில் உள்ள வீடு எல்லாம் ஒரு பூகம்பா சுனாமி ஏதாவது வந்துச்சுன்னா அசைஞ்சிடும். டகாடகன் ஒரு நிலநடுக்கம் வந்து அசைஞ்சிடும். ஹalleluya. இந்த போரூர்ல சென்னையில எங்கேயோ ஏரி கீழே கட்டிருக்காங்க. பெரிய ஏரிக்கு நடுவுல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னது அப்படி சரிஞ்சு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சரிஞ்சு அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அடுக்கு மாடி அப்படி அண்ணாந்தான் பார்க்கணும். அப்படியே உள்ள போயிடுச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஹalleluya. ஆமென். கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு நைட் தூங்கி நைட்ல நான் இருந்து நினைக்கிறேன் ஈவினிங் எப்படி இருக்கும். ஆமா முதல் நாள் தூங்கி எந்திரிக்கும் போது என்ன நினைச்சு என்ன கனவோட எந்திரிச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டிருப்பாங்க. அது சென்னையில இல்லாத வீடு இன்ஜினியர் தான். அதே அசைச்சு இந்த உலக ஞானம் கர்த்தருடைய ஞானத்துக்கு முன்னாடி பைத்தியங்கள். அதனாலதான் பைத்தியமான நம்பளைகள். ஆமென். இந்த உலகத்துக்கே வைத்தியம் வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹalleluya. அதான் சொல்ற பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவீர்களாகிய நாம் பயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? முதல்ல அந்த பயம், கடவுளுக்கு பயப்பட. ஐயோ ஜெபிக்கலையே அந்த பயம் வரும். பண பிரச்சனை அப்படின்ட்டு கடன் பிரச்சனை அந்த பயம் வரக்கூடாதுங்கிறாரு. ஜெபிக்கலையே, நான் பரிசுத்தமா இல்லையே, கர்த்தருக்காக ஆமென் உண்மையா இல்லையே, இன்னைக்கு வேதத்தை வாசிக்கலையே. ஹalleluya. வேதத்தை வாசிக்கிறதுனா ஒரு பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு காலையில எழுந்திரிச்சு வேதத்தை வாசிக்காம ஒரு அதிகாரம் படிச்சா ஒரு அதிகாரத்துல ஒரு பேஜ் படிச்சா இல்லாட்டி ஸ்கூல் போகும்போது படிக்கையா தான் போவோம் அப்படின்ட்டு நிறைய டைம் டிஃபன் பாக்ஸ் காலியா காலையில சாப்பாடு எல்லாமே போயிருக்காங்க. 2 வேளை பண்ணியே கிடக்கும். அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வளர்த்து அந்த பிள்ளைகள் பெரிய லெவலில் ஊழியம் பண்ணி உலகத்தை கலக்கி இருக்காங்க. வளர்க்கிற முறையில தான் இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிற முறையில தான் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. நீ கூட நான் வேலை செய்யறதுல டாக்டர் அம்மா அவங்க பையனை கொண்டு போய் ஆந்திராவோட சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம். அந்த பையனுக்கு உடனே ட்ரெஸ் இப்போ எடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ். பையன் போயிட்டாங்க. அம்மா வந்து அப்படியே ரொம்ப வேதனை, ரொம்ப அழுகுறாங்க, அப்படியே கண்ணீர் விடுறாங்க. அந்த பையன் எல்லாத்துலையும் பிடிக்க நம்பர் 1ங்க. எல்லாம்
இங்கிலீஷ் தான் பேசுவோம். நல்ல குணம். அவங்க அவ்வளவு பெரிய வசதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏழைகள்லாம் ரொம்ப நேசிப்பாங்க. இதே அவங்க பையன் அங்க போனோன்னே இந்த அம்மாவுக்கு 2 நாளா சாப்பாடே இறங்கல. அம்மாவுக்கு சாப்பாடு இறங்கல. அந்த பையன் போய் அங்க 2 நாளா தூங்கவே இல்லை. சொன்னாங்க, எனக்காக ஜோம் பண்ணிக்கீங்க. டாக்டர் இன்னொருத்தருக்கு அவங்களுடைய கணவனும் 2 நாளா சாப்பிட்டோம். எத்தனை மாசம் பாருங்க. அந்த பையனுக்கு 9 வயசு தான். சேர்த்து வந்து அப்படியே கண்ணு அப்படியே கலங்கி அப்படியே ஊத்து அப்படியே கண்ணீர் விடுறாங்க. அப்புறமே தான் நான் சொன்னேன், மேடம் நீங்க படிச்சு இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து இத்தனை பேருக்கு அத்தனை பேருடைய வீட்டுல அடுப்பு இருக்குதுன்னா இன்னைக்கு கடவுள் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறார். அதை யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு பையன் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கவலையை மறந்துடுவீங்க. எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாவே சமாதானமே இல்லை அப்படின்னா அந்த சமாதானத்தை இப்ப ஏசி தருவார். நேற்று போறோம், நைட்டு 2 நாள் சாப்பிடாதவங்க நேற்று நைட் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 2 நாளா தூங்காத பையன் நேற்று நல்ல படுத்து தூங்கி இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இனிமே நல்ல செய்தியை அவர்கள் கேட்பார்கள். ஆமே, நல்ல வார்த்தைகள் ஆமே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு அப்படி செஞ்சு காமிச்சாரு. இதுதான் கர்த்தருடைய ஆவி. எங்கே ஆந்திராவில் இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, இந்த ஆவி போய் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த ஆவி போய் சமாதானத்தை கொடுத்துட்டு வந்துருவார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார். ஆமே, யாக்கோபு 1:4 பாருங்க. ஆமே, நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் ஆமே அல்லேலூயா நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையான பூர்ண கிரியை செய்கிறேன். இங்கே அதான் சொல்றேன். அப்ப நம்ம குறையா இருக்கிறது காரணம் அந்த பொறுமையை காமிக்காதனால. அல்லேலூயா. குறைவை நிறைவாக்குகிற தேவன், அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பொறுமையா இருக்கணுங்கிறாரு. ஆமே, பிரச்சனை வரும்போது அமைதியா சைலண்டா போயிடும். அல்லேலூயா. ஆமே, அதான் சொல்றாரு, பொறுமையானது பூர்ண கிரியை செய்யுது. ஆமே, ஒன்றுக்கும் குறைவு இல்லாம. அப்ப ஒண்ணுல கூட பெயிலே ஆக மாட்டீங்களா பொறுமை இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. ரொம்ப அவசரப்படுறவங்க பாத்தீங்களா இல்லையா? 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு 10 பேர் 5 பேர் சீவிட்டு உள்ளார போயிட்டு என்ன செஞ்சிருக்கான், கடி பண்ணிக்கிட்டு இருக்கான், கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கோபம். ஆமே, அப்படிதான் எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பா திருப்பூர்ல வேலை செஞ்சுருந்தாரு. அப்ப எங்க அப்பா பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு, திருப்பூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன செஞ்சாரா, இறங்குறது படியில இருந்து இறங்கி கீழே இறங்குறதுக்கு ஏன் செய்யலாம், சரி இந்த கொஞ்சம் முன்னாடியே அந்த ராமு மெடிக்கல் அது வேகத்தில் இருந்துச்சா, பஸ் மேல ஏறி மெதுவா வந்துச்சு. அப்ப டக்குன்னு ஏறி அப்படி இறங்கிட்டாங்க. உடனே கண்டக்டர் வந்து கெட்ட வார்த்தை வந்துருக்காங்க. எங்க அப்பா திருப்பூரோட நீங்க எப்படி என்ன நிறுத்தலாம், நீ வந்து மெதுவா இறங்குன்ட்டு திட்டி தான் பரவாயில்ல, நீ இப்படி ஒரு இந்த வார்த்தையை சொல்லி பேசலாம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லிட்டான், எங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு இப்படின்னு. எங்க அப்பா வந்து என்ன செய்ய தடுத்துட்டு உடனே நைட் 2:30 மணிக்கு விடியல ஒருத்தவங்க சொல்றான், உங்க அப்பாவை 4-5 டிரைவருங்க கண்டக்டருங்களாம் வரிசையா எல்லாம் ரவுண்டு கட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போடா அப்படின்னா எந்திரிச்சா பாருங்க. யாரையுமே கூப்பிடுது. நான் எப்பயுமே எந்த பிரச்சனைக்கு யாரையும் கூப்பிடலாம் மாட்டேன். உலகத்தில் இருக்கும்போது ரசிக்கப்பட வந்த பாருங்க, எடுத்துக்கிட்டேன் 2-3 சோடா பாட்டில் எடுத்துட்டு ஒன்று இங்கே சொல்லிக்கிட்டேன் 2 கையில் வச்சுக்கிட்டேன். போயிட்டு மட்டு அடிச்ச பாருங்க, மண்டையில அடிச்சேன். 4 பேருக்கு 4 சோடா பாட்டில் அப்படியே மண்டை தொடர்ந்து ஊத்து அப்படியே திருச்சி விட்டோடைய ஓடுறானுங்க. அப்பா அம்மாவை யாராவது திட்டாவே நம்ம ஃபுல் டென்ஷன், அடிக்க கை வைத்து எப்படி இருக்கும். இது கட்டவாதி மட்டும் 4 பேருக்கு தலையில பட்டச்சு ரத்தம் ஊத்துது. என்ன பஸ் கிளம்பி போயிட்டாங்க. 2 பஸ் 2 டிரைவர் இந்த கண்டக்டர் அப்படியே பஸ் எடுத்து கிளம்பிட்டாங்க. அந்த ஸ்டாப்ல வந்து ஒரு 1/4 மணி நேரம் நிறுத்தி டீ குடிச்சுட்டு போற டைம் ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க மேல தான் தப்பு. அப்ப அந்த பொறுமையை காத்துக்காதனால என்ன செஞ்சாங்க, போலீஸ்காரன் தொடர்புறாங்க யாரோட பஸ் கண்டக்டர் அடிச்சது. ஏன்னா அவங்க கேஸ் கொடுத்துருந்தா உள்ள போய் பண்ணாங்க, கண்டிப்பா போய் கேஸ் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். அம்மே இப்படியெல்லாம் இருந்தாங்க. அந்த பொறுமையை காத்துக்காதனால பாருங்க, இதே அவனை அடிச்சு அவன் செத்து இருந்தானா இன்னைக்கு நானே 10 வருஷம் 15 வருஷம் அது 4 பேருக்கு எத்தனை வருஷம் இருப்பான்னு பாத்துக்கலாம். ஆயுள் தண்டனை
இங்க நின்று பிரசங்கிக்க முடியுமா? ஆமே. இங்க நின்று பேச முடியுமா? அதனால தான் அந்த பொறுமையை குறிச்சு. ஆமே. யாரால பொறுமை இல்லையோ அவங்களுக்கு அந்த வார்த்தை. அல்லேலூயா. இப்ப பொறுமையை நம்ம காத்துக்கொள்ளாதனால எத்தனை இழப்புகள் நம்மளுடைய வாழ்க்கை, எத்தனை இழப்புகள். அல்லேலூயா. ஆமே. அதனால எல்லா காரியத்திலும் பொறுமையா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பெரிய கேங்கே சேர்த்து ஆமே உங்களுக்கு பிரச்சனை பண்ணி பொறுமையா இருக்கு. குடும்பத்துல உங்க சொந்த பந்தங்களா சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையா இருக்கு. அல்லேலூயா. பொறுமை உள்ளவன் பூமியை ஆளுவாங்கிறாங்க. உலக மனுஷன் சொல்றாங்க பொறுமை. உங்க கணவர் ஏதாவது டென்ஷனா பேசுறாரா? பொறுமையா இருக்கு. நீ பொறுமையா இருந்தீங்கன்னா ரட்சிப்பு ஆவி உள்ளார போய் வேலை செய்யாத. உன் சாட்சியை பார்ப்பாரு அந்த பொறுமையை கணவர். அல்லேலூயா. உடனே எரிஞ்சு விடுவானே, எப்பெல்லாம் டென்ஷனே ஆகுறதுலயே பொறுமையா இருக்கிறானே. வாழ்க்கையில ஜெயிக்கணும் பொறுமை ரொம்ப அவசியம். ஊழியத்துல ஜெயிக்கணும் பொறுமை ரொம்ப அவசியம். அப்படிதான் போன வாரம் தம்பி பேர்ல என்னுடைய பையன் டேனி என்ன செஞ்சான், சாமி வீட்டுல சர்ச் சாமி 5 சாமி கொத்தோட போய் தொலைச்சான். கொத்தோட தொலைச்சான். 2500 ரூபாய் செலவு எனக்கு போன வாரம். ஏன்னா வண்டியில வேகமா போயிட்டு வண்டியில கவருக்குள்ள போடுறேன், அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அது தூக்கி எரிஞ்சிட்டாரு. வண்டி கவருக்குள்ள போட்டு கவரை வந்து வெளியில போட்டுட்டான். நம்ம ஒரு பொருளை எப்படி பொறுமையா எந்த இடத்துல வச்சு எப்படி எடுக்கணும் பத்திரமா வச்சிருக்கிறோமா? இந்த பைபிள் பாருங்க, இந்த பைபிள் வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. உள்ள உள்ள பேஜ் அப்படியே இது மட்டும் அண்டர்லைன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆனா புதுசா வச்சிருக்கோம். உள்ள உள்ள பேஜ் அப்படியே இதைத்தான் 20 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமே. அதை பாதுகாத்துக்க என் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, அதை பத்திரப்படுத்தப்படுது. பொறுமைங்க. பொறுமை வந்து ரொம்ப இதே பைபிள்ல பொறுமை இல்லாம ஏதாவது எவ்வளவு டென்ஷன் வந்துருக்கு 20 வருஷத்துக்குள்ள இருக்கு. டக்கு டக்குன்னு தூக்கி போடுறதுனால இன்னைக்கு எல்லாம் பேஜ் கலந்து இருக்கும். அப்படியே இருக்கு. அப்படியே வச்சு பொறுமை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. எப்படி கற்றுக்கிட்ட? இந்த வார்த்தையினால தான் கற்றுக்கிட்டேன், இந்த ஆவியினால தான் கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. நீங்க உலகத்தை ஜெயிக்கலாம் பொறுமை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமென். சொல்றது பாருங்க 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகிறது. அல்லேலூயா. பழசெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. இந்த பிரசன்னத்தோட பழைய வாழ்க்கை ஒழிஞ்சிருச்சு சொல்லி வாயில இருந்து ஆமென். பழைய வாழ்க்கை என் கோபம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஆமென். இனிமே நான் பொறுமையோட வாழ்வேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. ஆமென். நான் புதிய படைப்பா, புதிய சிருஷ்டியா. ஆமென். எல்லாம் எனக்கு ஆமென் மாறிக்கிட்டு இருக்கு. நான் புதுசாகிட்டே இருக்கேன். என் எண்ணங்கள் புதுசாகுது. ஆமென். என்னுடைய குணங்கள் புதுசாகுது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய மனுஷனா என்னை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் புதுசு ஆண்டவரே, எல்லாம் புதுசு ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு. ஆமென். புதுசு செகண்டே கிடையாது என் வாழ்க்கையில, பழசே கிடையாது என் வாழ்க்கையில. எல்லாம் புதிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் புதிதாகி கொண்டிருக்கிறது. என் சரீரத்தை பழுதுபட்ட உறுப்புகள், நோய்கள் புதிதாகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். உலகத்தை எழுப்பே, இப்பொழுது உயிர் அடைவாய் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆமென். புதிய சரீரம் இப்பொழுது படைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நோய் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹalleluya. புதிய பண வரவு எனக்கு வந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால். இழந்தது இரண்டத்தனையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். புதிய காரியங்கள் எல்லாம் புதுசா மாறிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, எல்லாம் புதுசா மாறிக்கிட்டு இருக்கு. நான் புதுசா போறேன். இந்த ஆராதனை முடிஞ்சு புதுசா போறேன். பழசெல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு போறேன். பழசெல்லாம் இந்த இடத்துல மூட்டை கட்டி இறக்கிட்டு பாதாளத்துல இறக்கிட்டு போறேன். எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு. பழசே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். 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 சொன்னாங்க பழசு பழசுல என்ன தெரியுமா போட்டுப்பாங்க? ஒரு பாவத்துல அடிமையை கிடைக்கும்போது அது பழசாவே கிடக்கும். எப்படின்னா ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, ஒரு குடிகாரனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய டைம் இந்த காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு வந்து இந்த நாஸ்டார் கடையில் உட்காந்துப்பாங்க. அப்படியே எந்திரிச்சு பல்லு விளக்காம குளிக்காம அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஆமென். அந்த அடிமைத்தனத்துக்கு ஆவி, இந்த புதிய ஆவி இவரை ஏத்திட்டா புதிய மனுஷன் அந்த பாவத்தை விட்டுருவான். ஆமென். அந்த அழுக்கு இருக்காது, எல்லாம் புதுசாயிரும். அந்த அழுக்காவே வச்சிருப்பான் பிசாசு. இந்த தண்ணி அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அழகா கண்டுபிடிச்சிடும். ஒன்னா
அவன் வந்து நீ தண்ணி அடிக்கிறையா இருக்கேன்னு இன்னொருத்த சொல்லி எல்லாம் தேவையில்லை. அப்படியே அவருடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவன் சரீரத்துல எல்லா உறுப்புகளும் அப்படியே பாதிக்கப்பட்டு உள்ளார எல்லாம் ஸ்பாட்ஸ் அப்படியே கட்டிக்கிட்டே வருவான். ஆனா குடிக்கிறவங்களுக்கு தெரியாது, அது இன்பமா இருக்கும். ஆமே, அது சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நாள்ல கொண்டு போய் வெட்டியை போட்டு விட்டுருவான் உள்ள. அதனாலதான் இந்த புதிய ஆவியை கொடுக்கிறது. இந்த ஆவியை பெற்றதுனால தான் இன்னைக்கு புதிய சிருஷ்டியா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. பாவத்துக்கு முழுக்கு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. பரியாசிக்காரர் உட்கார இடத்துக்கு முழுக்கு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. ஆமே, அதனாலதான் யாக்கோபு 2:5 சொல்றாரு பாருங்க. பாப்பா 313 என் பிரியமான சகோதரனே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கும். அல்லேலூயா. அப்ப தரித்திரம், அந்த தரித்திரரை விசுவாசத்தில் தான் ஐஸ்வர்யமா மாத்தினார். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆமே, ஒருத்தன் ஏழையா இருக்கிறானா அவன் போயிட்டு அவன் பெரிய வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சு ஆமே படத்துல எல்லாம் காட்டுறாங்களே, ஒரு பாட்டை போட்டு அவன் என்ன செய்யறான், ஒரு பாட்டிலே பெரிய பணக்காரனாகி வீடு கட்டி குழந்தைகளை பெற்று ஆமே பெரிய ஆளாக காமிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது. அது படத்துல வந்து அப்படி இருக்கலாம். இந்த உலகத்துல அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. என் பிரியமான கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை, தாவீது தரித்திரன் தான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் தாவீது. ஆமே, ஆபிரகாம் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு சொல்ற ஊருக்கு வந்துட்டே அப்படின்னாரு. என்ன செய்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். யாக்கோபு என்ன செஞ்சான், ஆமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமே அவனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லையா. தலை சாய்க்க கல் நீரை அப்படின்னு பாடுறான். தலை சாய்க்க போகும்போது ஒரு துணிமணி கூட அவங்க அப்பா அவங்க வீட்டுல இருந்து பயந்து கூட அவங்க அண்ணனை ஏமாத்திட்டாங்க. ஆமே, அவங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க. ஆமே, ஏசாவா ஏமாத்திட்டு என்ன செய்யறான், ஊரை விட்டு ஓடியாரான். உயிர் போனா, உயிர் தப்பிச்சா போதும் ஓடியாரான். ஓடியாந்து என்ன செய்யறான், ஒரு இடத்துல படுத்திருக்கலாம். படுத்திருக்கும் போது ஆமே ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஏங்க அவன் எத்தனை பக்காத்துல எது செஞ்சாலும் திருட்டுத்தனமா தான் செய்வான். அவங்க அப்பாட்ட பேசினா அது திருட்டுத்தனம், அவங்க அண்ணன்கிட்ட பேசினா ஒரு திருட்டுத்தனம், அவன் ஒரு வேலையை பேசினா அந்த இடத்துல ஒரு திருட்டுத்தனம். இப்படிப்பட்ட திருடனை அவன் உயிர் தப்பி ஓடிட்டான். ஓடி போயிட்டு ஒரு கல்லு, அந்த கல்லுல கையை வச்சு படுத்திருக்கான். ஓட்டுகிற துணிமணியோட ஓடினான். ஆமே, பயங்கரமான மாவி, எல்லாத்தையும் ஏமாற்றான். யாக்கோபு அவன் திருடன். எத்தனை அவன் போயிட்டு ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா போய் படுத்துக்கிறான். ஆண்டவர் பார்த்தார். ஏன்னா யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தேன். அல்லேலூயா. ஆமே, நீ எல்லாத்தையும் ஆளுவாய், உனக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. உன் சந்ததியிலிருந்து ஆமே ஈசாக்கு, ஆமே உன் சந்ததியிலிருந்து ஆமே யாருடைய யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து அடுத்து வந்தது யாரு? யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து அடுத்து வந்தது யாரு? 12 கோத்திரங்கள். அந்த பென்யமீன், யூதா, இந்த கோத்திரங்கள். யோசேப்பு, யோசேப்பு அடுத்து பாருங்க. யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து யோசேப்பு பாருங்க. அவன் வந்து அந்த ஆரம்பத்துல தேவன் வாக்குத்தத்த பண்ணத மறந்தனால தான் அவ்வளவு பிரச்சனை. வேற ஒண்ணுமே இல்லை. அவன் சந்ததியிலிருந்து பெரிய கோத்திரங்கள், அதுதான் அந்த பூமியை ஆளும் அப்படின்னு அவங்க தான் இந்த ராஜாவா இருப்பாங்க அப்படின்னு அப்படி சொன்னனால இவன் என்ன செஞ்சான், அத இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கானே, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஓடுறதுனால அவன் கை வச்சு படுத்திருக்கான். படுத்திருக்கிற இடத்துல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா பக்கமும் பார்த்து அப்படிங்கிற நாள் நீ பார்க்கறதெல்லாம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு பாருங்க. ஒரு திருடனுக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் பாருங்க. நாமளும் அப்படித்தானே இருந்தோம். அவன் ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டு, ஆதியிலிருந்த தேவனில் இருக்கிற அன்பு, மாசம், அந்த வைராக்கியம், ஊழியம், ஜெபம் எல்லாம் விட்டுட்டோம். நாமளும் ஒரு திருடனாக தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. யாக்கோபுக்கு யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதத்தோட இப்ப பேசிக்கிட்டு ஆசீர்வாதம் பெருசுங்க உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். இப்ப பேசிக்கிட்டு